Hi friends, welcome to Time and Space Mastery. And இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது வந்து பைனரி சர்ச் அண்ட் பைனரி சர்ச் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, அண்ட் இந்த பைனரி சர்ச் பிளேலிஸ்ட்டில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அண்ட் பிட் கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நான் எல்லா ப்ராப்ளமும் ஒரு ஈஸியான எக்ஸாம்பிளை வச்சு நான் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த பிளேலிஸ்ட் பைனரி சர்ச். இந்த பைனரி சர்ச் அல்காரிதம் ரிலேட்டட் கொஷின்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பைனரி சர்ச்சோட பேசிக் அல்காரிதமாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, பைனரி சர்ச் அல்காரிதம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு அரேல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அரே 3, 6, 10, 12, 15 இந்த அரேல நம்ம டார்கெட் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ டார்கெட் வந்து 6 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த 6 எங்கே இருக்குது, ஐ மீன் எந்த இண்டெக்ஸில் இருக்குன்றத ஃபைன் பண்ணுறதோ, இல்லை அந்த 6 நமக்கு இந்த அரேல இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கோ நம்ம பைனரி சர்ச்சை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லீனியர் சர்ச்சை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 இது வந்து 3யும் இந்த எக்ஸும் ஈக்குவலான்னு பார்ப்போம். இல்லை, நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் 1 இந்த 6ம் இந்த 6ம் ஈக்குவலா, எஸ் ஈக்குவல். அந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ் வந்து நமக்கு 6 இல்லாமல் 15 இருந்தது அப்படின்னா நம்ம 0லேருந்து சர்ச் பண்ணிக்கிட்டே வருவோம். 3 15 ஈக்குவலா இல்லை, 6 15 ஈக்குவலா இல்லை, அந்த மாதிரி எல்லா இண்டெக்ஸும் சர்ச் பண்ணிட்டே வந்துட்டு லாஸ்ட் இண்டெக்ஸ் இந்த 4th இண்டெக்ஸ் வரும்போது 15 ஈக்குவல், எஸ், அப்போது இந்த அரேல இது இருக்குது அப்படின்றத ஃபைன் பண்ணுவோம். இதுக்கு நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் என், டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் என். ஏன்னா நம்ம இருக்க எல்லா இண்டெக்ஸையும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுவோம். பட் இதை நம்ம எஃபிஷியண்டாக பண்ணுறதுக்கு தான் பைனரி சர்ச் அப்படின்ற அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, நம்ம லீனியர் சர்ச் அதை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அரே சார்ட்டடாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அரே எப்படி இருந்தாலும் நம்ம லீனியர் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். பட் பைனரி சர்ச் பண்ணுறதுக்கு நமக்கு அரே சார்ட்டடாக இருக்கணும். அரே சார்ட்டடாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பைனரி சர்ச்சை அப்ளையே பண்ண முடியும். பட் அரே சார்ட்டடாக இல்லாமல் லார்ஜர் அண்ட் ஸ்மாலர் மிக்ஸ்டாக இருந்தது அப்படின்னா நம்மளால் அதை அப்ளை பண்ண முடியாது. ஸோ இம்பார்ட்டன்ட் திங் இஸ் சார்ட்டட் அரேல தான் நம்ம பைனரி சர்ச்சை அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம பைனரி சர்ச் எப்படி நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம ஒரு ட்ரை ரன் மாதிரி பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக லெஃப்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை லெஃப்ட் மோஸ்ட்டுக்கும் ரைட் அப்படின்றத லாஸ்ட் இண்டெக்ஸ்க்கும் நம்ம செட் பண்ணிக்கிறோம். எந்த அரே கொடுத்தாலும் 0th இண்டெக்ஸ் லெஃப்ட் அண்ட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ரைட் அப்படின்றத செட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஒரு கண்டிஷன் நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வைல் லூப் எவ்வளோ நேரம் ரன் பண்ணணும் அப்படின்னா, எல் வந்து லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர், லெஃப்ட் வந்து ரைட்டை விட சின்னதாக தான் இருக்கணும். அதுதான் கண்டிஷனே. லெஃப்ட் வந்து ரைட்டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சு, ஐ மீன் ரைட்டுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் வந்துருச்சு அப்படின்னா அப்போ அதோட இந்த வைல் லூப் ஸ்டாப் ஆயிடணும். ஸோ அதுதான் லாஜிக். லெஃப்ட் ஷுட் பி ஆல்வேஸ் லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு ரைட். அது வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம மிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு நடுவில் இருக்க எலமெண்ட் எது அப்படின்றத நம்ம இந்த மிட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த மிட்டு கண்டுபிடிக்க என்ன அப்படின்னா, லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ பை 2. இதை இப்படி போகிறதுக்கான ரீசன் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிட்டு கண்டுபிடிக்க நம்ம ஈஸியாக லோ ப்ளஸ் ஹை பை 2 அப்படின்னு போட்டே போயிடலாம். இதுவும் நமக்கு கரெக்டு தான். பட் ஏன் நம்ம இதை யூஸ் பண்ணாமல் சேஃபர் சைடுக்கு இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர்லேயே மேக்ஸிமமான வேல்யூ இங்கே இருக்குது, எல்லில் இருக்குது, ஹெச்லேயும் ஐ மீன் ரைட் சாரி இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ லெஃப்ட்லேயும் மேக்ஸிமமான நம்பர் இருக்குது, ரைட்லேயும் மேக்ஸிமமான இன்டிஜர் நம்பர் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆகும், இன்டிஜரில் ஓவர்ஃப்ளோ ஆகும். இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஜஸ்ட் லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ பை 2 அப்படின்றத போட்டுக்கிறோம். இது போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகும். பட் நம்ம இன்டிஜர் ஓவர்ஃப்ளோ தடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சேஃபர் சைடாக இந்த லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ பை 2 அப்படின்றத போட்டுக்கிறோம். ஸோ இப்போ மிட்டு கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ மிட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன அப்ளை ஆயிருக்கும், லோ ப்ளஸ், அதாவது லோ வந்து 0 இண்டெக்ஸை தான் இங்கே பார்க்கணும், வேல்யூவை பார்க்கக்கூடாது. லோ ப்ளஸ் ஹை மைனஸ், ஓகே நான் இங்கே ஹைன்றது லோ ஹை அப்படின்றத வச்சுக்கலாம், இல்லை லெஃப்ட் ரைட்டுன்னு வச்சுக்கலாம். நம்ம எப்பயும் போல் லோ ஹைன்னே வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ யா ஹை மைனஸ் லோ, அப்போ 4 மைனஸ் 0, 4 மைனஸ் 0 பை 2. இந்த பை 2 அப்படிங்கிறது வெறும் இதுக்கு மட்டும்தான், நம்ம ஹோல் லெஃப்ட் ப்ளஸ் இதுக்கானது சேர்க்கக்கூடாது. பை 2ன்றது இதுக்கு மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் 0 ப்ளஸ் 4 பை 2 நமக்கு என்ன வரும், 0 ப்ளஸ் 2. அப்போ ஃபைனலாக 2 தான் இப்போ மிட் நமக்கு. ஸோ நமக்கு மிட் வந்து 2.
இதை ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மிட்டும் இதுவும் வந்திருக்க மிட்ல இருக்க வேல்யூவும் நமக்கு டார்கெட் எக்ஸும் ஈக்குவலான்னு பார்த்துக்கிறோம். இப்போதைக்கு நமக்கு டார்கெட் 6. ஸோ 10ம் 6ம் ஈக்குவலா இல்லை. அப்போ நமக்கு இஃப் மிட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், அதாவது டார்கெட்டாக இருந்ததுன்னா ரிட்டர்ன் ட்ரூவோ இல்லை அந்த இண்டெக்ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணி விட்டுறலாம். அப்படி இல்லை, இப்போ இந்த கேஸில் நமக்கு இங்கே 10 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இல்லை. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு லாஜிக் எதிர்பார்க்குறோம். இஃப் நமக்கு அரே ஆஃப் மிட் வந்து கிரேட்டர் தேன் எக்ஸ், எக்ஸை விட நமக்கு வந்திருக்க எலமெண்ட் பெருசாக இருக்குது அப்படின்னா நமக்கு எக்ஸ் வந்து சின்னது தான், இதை விட சின்னது. அப்போ டெஃபினட்டாக நமக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். நமக்கு வந்திருக்க மிட்டோட எக்ஸ் சின்னது, அப்போது டெஃபினட்டாக லெஃப்ட் சைடில் தான் இருக்குமே தவிர ரைட் சைடு நம்ம இதுவுமே பார்க்கவே தேவையில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஹெச்சை டைரெக்டாக ஹையை டைரெக்டாக தூக்கிட்டு வந்து எம்முக்கு முன்னாடி போட்டுடுறோம். ஃபைன், ஓகே, தட்ஸ் இட். அதனால் என்ன பண்ணுறோம், ஹெச் எடுத்துகிட்டு வந்து மிட் -1க்கு போட்டுரும். அப்படி இல்லை எல்ஸ் மிட் வந்து எக்ஸ்க்கும் ஈக்குவலாக இல்லை, அரே ஆஃப் மிட் வந்து எக்ஸை விட கிரேட்டர் தெனாக இருக்குது. அப்படி இல்லை எல்ஸ் அப்படின்னா என்னது, டெஃபினட்டாக அரே ஆஃப் மிட் இஸ் லெஸ் தென் எக்ஸ். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்டுபிடிக்கிற எலமெண்ட் இந்த மிட்டை விட பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த லோவை எடுத்துகிட்டு வந்து நம்ம மிட்டுக்கு மிட் +1ல் போட்டுருவோம். ஏன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத நம்ம பார்க்கவே தேவையில்லை. அதனால நம்ம என்ன பண்ணியிருப்போம், எல்ஸ் லோ ஈக்குவல் டு மிட் +1 போட்டிருப்போம். தட்ஸ் இட். ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்க லாஜிக் படி ஹெச் வந்து ஹை வந்து மிட் -1க்கு போட்டோம். நெக்ஸ்ட் அகெயின் இப்போ இந்த வைல் கண்டிஷன் பாருங்க, லெஃப்ட் இஸ் லெஸ்ஸர் தான் ஈக்குவல் டு ஹெச்சா, எஸ் டெஃபினட்டாக ஹெச் தான். ஸோ ட்ரூ, இங்கே ஹெச்னு மாற்றிப்போம். ஓகே, அதனால் என்ன பண்ணுறோம், அகைன் இதுக்கு மிட் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு மிட் கண்டுபிடிச்சா என்ன வரும், மிட் ஈக்குவல் டு லோ ப்ளஸ், அதாவது இங்கே லோ வந்து 0 ப்ளஸ் ஹை மைனஸ் லோ 1 - 0/2. இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஃபைனலாக நமக்கு 0 தான் கிடைக்கும் வேல்யூ ஆன்சர். அப்போது மிட்டை இங்கே நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ மிட்டு இங்கே போயிடுச்சு, இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம செக் பண்ணலாம் கைஸ். மிட்டும் நமக்கு மிட்டோட வேல்யூனா 3. அந்த சாரி இங்கே அரே ஆஃப் மிட். ஓகே, இப்போ இந்த 3 வேல்யூ எக்ஸும் நமக்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ அதனால இந்த கண்டிஷனே வராது. அரே ஆஃப் மிட் இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ், இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் எக்ஸா இல்லை. அதனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்ஸ் கண்டிஷன் இதுதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து இப்போ இருக்க மிட்டோட பெருசு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைடை விட்டுட்டு ரைட் சைடுக்கு மூவ் பண்ணுறோம். லோ வந்து எங்கே வைக்கிறோம், லோ ஈக்குவல் டு மிட் +1, லோ ஈக்குவல் டு மிட் +1. அப்போ இங்கே தான் நமக்கு லோ இருக்கும். ஸோ இப்போ நமக்கு என்ன, லோவும் ஹையும் ஒரே இடத்துல இருக்குது. அகெயின் இப்போ வைல் லாஜிக்கை பார்க்கலாம். லோ இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச். கரெக்ட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மிட்டை கண்டுபிடிக்கிறோம். இப்போ மிட்டை நீங்கள் இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு 1 தான் வரும். ஸோ மிட் 1 தான். இப்போ இதில் இருக்க வேல்யூவும் எக்ஸும் 1, எஸ், இது 2 வேல்யூவும் 1. அப்போது நம்ம இதை இண்டெக்ஸையோ இல்லை ட்ரூவா ஃபால்ஸையோ நம்ம ரிட்டர்ன் பண்ணி விட்டுறோம். தட்ஸ் இட் கைஸ். இப்படி தான் நமக்கு பைனரி சர்ச் அப்படின்றது ஒர்க் ஆகும். ஓகே, இதை நம்ம கோட் லெவலில் பார்த்துடலாம். எஸ் கைஸ், அங்கே நம்ம பார்த்தா சேம் லாஜிக் தான். ஸோ லோவை நம்ம 0க்கு வச்சுக்கிறோம், ஹை அப்படின்றத நம்ம அரேயோட லாஸ்ட் இண்டெக்ஸுக்கு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருந்தா வைல் கண்டிஷன். வைல் லூப்பில் நம்ம என்ன ரன் பண்ணுறோம், லோ இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹை, அதுதான். ஸோ மிட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி லோ ப்ளஸ் ஹை பை 2ன்னு போட்டுக்கலாம். பட் அது ஓவர்ஃப்ளோ ஆகும் அப்படின்றதால லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ பை 2 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அரேயோட மிட்டும் ஈக்குவல் டு நமக்கு டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிட்டை ரிட்டர்ன் பண்ணி விட்டுறோம். அப்படி இல்லைனா நம்ம பார்த்துருந்த லாஜிக் தான். ஸோ லெஃப்ட்டை ஸ்கிப் பண்ணணுமா ரைட்டை ஸ்கிப் பண்ணணுமா அப்படின்றத இந்த டார்கெட் அண்ட் வேல்யூவை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். அப்படி எதுவுமே இல்லை, அந்த வேல்யூவே நமக்கு டார்கெட் அப்படின்ற வேல்யூ எங்கேயுமே நமக்கு கிடைக்கலனா நம்ம ரிட்டர்ன் -1 அட் லாஸ்ட்டில் -1 இல்லை ஃபால்ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணி விட்டுறோம். திஸ் இஸ் கைஸ். இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி இப்போ நம்ம அனலைஸ் பண்ணலாம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி இதுக்கு நம்ம லீனியருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா எலமெண்ட்டையும் ட்ராவல்ஸ் பண்ணதால பிக் ஆஃப் n. பட் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு அரேல ஃபர்ஸ்ட் பாதி எடுக்கிறோம், அதாவது மிட்டு கண்டுபிடிக்கிறோம். மிட்டை வச்சு நம்ம இது தேவையில்லையா இல்லை இது தேவையில்லையா அப்படின்றத நம்ம
ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் இப்போ இதை வச்சு நமக்கு லிஃப்ட் தேவையில்லை அப்படின்னோம்னா லோ இங்கே வந்துடும், ஹை இங்கே வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் அதில் பாதி எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாதி எடுக்கும்போது n/2, நெக்ஸ்ட் அதுலேயும் பாதி எடுக்கும்போது n/4, நெக்ஸ்ட் இதை ஸ்கிப் பண்ணிட்டு இதுக்குள்ள இருக்க பாதி எடுப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம பாதி பாதி பாதின்னு நம்ம எடுத்துக்கிட்டே போயிட்டு இருப்போம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே போகும்போது நமக்கு இதை எப்படி எழுதிக்கலாம்னா n/2, n/4, n/8 அப்படின்றத நம்ம காமனா 2k எழுதிக்கலாம். இங்க 1 k1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2, k2 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2/2 4, k3 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2/3 8. இந்த மாதிரி நம்ம போய்கிட்டே இருக்கிறதால காமனா n/2k எழுதிக்கலாம். ஸோ இந்த லூப் நமக்கு எப்போ எண்ட் ஆகும் அப்படின்னா நம்ம எப்போ ஒரே ஒரு எலமெண்ட் ரீச் ஆகுறோமோ, இந்த மாதிரி ஹாஃபாக டிவைட் ஆகி எப்போ ஒரு சிங்கிள் எலமெண்ட் ரீச் பண்ணுறோமோ அப்போ நமக்கு இந்த அல்காரிதம் ஸ்டாப் ஆகும். ஸோ n/2k = 1. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும், n = 2k. இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னா நம்ம ரெண்டு சைடும் நம்ம லாக் எடுத்துக்கலாம். ஸோ லாக் டு த பேஸ் 2 n, இங்கே லாக் டு த பேஸ் 2 டு த 2k. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா log to the base 2n, இந்த k வந்து நமக்கு முன்னாடி வந்துடும். அப்போது log of 2/2. log of 2/2 நம்ம யூஸ்வலாக 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 1 log power 2n. ஸோ இதுதான் நமக்கு k = டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா log to the base 2 and n. ஸோ log n. டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம பைனரி சர்ச்சுக்கு log n. இதை தான் டிரைவ் பண்ணி இந்த மாதிரி நம்ம log n அப்படின்றது சொல்கிறோம். இது யூஸ்வலாக log n என்ன, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி சிம்பிளஸ்ட் வேல நம்ம என்ன சொல்லணும்னா நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் எவ்வளோ நடக்குதோ அதுதான் எங்கள் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் தான். ஓகே, அதுக்கு தான் நம்ம log n அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ இங்கே ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு எந்த ஸ்பேஸும் நம்ம எடுக்கிறதில்ல. ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான் இங்கே. அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நமக்கு log n. யா, தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ கைஸ்.